ராம் ராம் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுதர்சன சக்கரம்னா யாரு, அவருக்கு என்ன பெருமை, அவரோட சரித்திரம், அவருக்கு சொல்லக்கூடிய விசேஷமான சுதர்சன அஷ்டகம், சுதர்சன ஷட்கம், இத பத்தி பார்க்கலாம். பகவான் மகாவிஷ்ணுவுக்கே பெரிய ரக்ஷ அவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் வனமாலி கதீஷார்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரக்ஷது. 5 விதமான ஆயுதங்கள் தான் மகாவிஷ்ணுவுக்கே ஏதாவது ஆபத்து வந்தா பகவானை காப்பாத்துறதுக்கு இவ 5 பேர் தான் முதல்ல வரலாம். முதல்ல கௌமோதகின்னு சொல்லக்கூடிய கதை ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கிற மாதிரி மகாவிஷ்ணு கிட்டையும் இருக்கு. ஷார்கினா வில்லுன்னு அர்த்தம். ராமர்கிட்ட இருக்கிற வில்லுக்கு பேரு கோதண்டம்னு பெயர், கோதண்டராமர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம், கவுஞ்ச். பஞ்சஜனன்னு அசுரன் வதம் பண்ணி அவங்கிட்ட வந்ததுனால பாஞ்சஜன்யம்னு பெயர் சங்கத்துக்கு. அடுத்தது சுதர்சன சக்கரம். அடுத்தது நந்தகின்னு சொல்லக்கூடிய வாள். இந்த 5 ஆயுதத்திலையும் பெருமையும் மகிமையும் ஜாஸ்தியா சுதர்சன சக்கரத்துக்கு. அப்படி என்ன பெருமைனா, பகவான்கே ஆபத்து நிறைய வந்திருக்கு, அதுல இவாதான் இந்த சுதர்சன சக்கரம் தான் காப்பாத்திருக்கு. அவருக்கு சக்கரத்தாழ்வார்னு பெரிய டைட்டில் கொடுத்திருக்கார் மகாவிஷ்ணுவே. 3 பேருக்கு தான் ஆழ்வார் சப்தம் உண்டு. ஆழ்வார்ங்கிறது பிரெஸ்டீஜியஸ் டைட்டில். அனந்தாழ்வார் பகவான் கிட்ட இருக்கிற பாம்பு, சர்ப்பத்துக்கு அனந்தம்னு பெயர். கருடாழ்வார் வாகனம் கருட பக்ஷி. சக்கரத்தாழ்வார்னு சுதர்சன மகாவிஷ்ணுவுக்கு ஆழ்வார் சப்தம். இப்படி அவருக்கு பெருமை. நரசிம்ம மூர்த்தி வேற, சுதர்சன மூர்த்தி வேற கிடையாது. நம்ம பெருமாள் கோவில்ல சுதர்சன சக்கரத்தாழ்வார் சந்நிதியில பார்த்தோம்னா பின்னாடி சுதர்சன சக்கரமா இருப்பார். பின்னாடி போய் பிரதட்சணம் பண்ணி பின்பாகத்துல பார்த்தா யோக நரசிம்ம மூர்த்தியா இருப்பார். ஒரே கல்வெட்டுல ஃப்ரண்ட் சைட்ல சுதர்சன மகாவிஷ்ணு, சுதர்சன சக்கரம், பேக் சைட்ல யோக நரசிம்ம மூர்த்தி. இப்படி 2 பேருக்கும் வர ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரே செயல் 2 பேரும் பண்றாங்க. சிஷ்ட பரிபாலனம், துஷ்ட நிகிரகம். அதனால 2 சுவாமிக்கும் சமமான சக்தி, சுதர்சனருக்கும் நரசிம்மருக்கும். சுதர்சனருக்கு ஆணி மாசம் தான் ஜெயந்தி. ஆணி மாச கிருஷ்ணபக்ஷ தசமி உத்தர பல்குனி நட்சத்திரத்துல அவதாரம் பண்ண நாள் சுதர்சன ஆழ்வார். நிறைய சரித்திரங்கள். கஜேந்திர மோட்சத்துல சக்கரம் தான் முதலைய போய் சம்பாரம் பண்ணிட்டு முதல்ல. வாமன அவதாரத்துல மகாபலி சக்கரவர்த்தி தர்மபத்னி விந்தியாவலி தானம் பண்றா. சுக்ராச்சாரியர் தடுக்கிறார். அந்த இடத்துல ஒரு தர்பையா காப்பாத்துறாராம். அடுத்ததாக மகாபாரதத்துல சக்கரவியூகம், அதுலயும் அர்ஜுனர் ஜெயத்ரதன் அப்படின்னு ஒரு அசுரனை சம்மாரம் பண்றான். சுதர்சன சக்கரம் தான் காப்பாத்திருக்கு. சிசுபாலன் 100 திட்டு திட்டுறான் கிருஷ்ணரை. கிருஷ்ணர் சொன்னார் 100க்கு மேல போச்சுன்னா அவன் தலையை எடுத்துருவேன். ஒரு நாள் 100க்கு மேல போச்சு. சுதர்சன சக்கரம் தான் சிசுபாலனை சம்மாரம் பண்ணிட்டு. ஹிரண்யகசிபு, கயாது, தன்னோட குழந்தை பிரஹ்லாதன் பகவான் நரசிம்ம பக்தன், மகாவிஷ்ணு பக்தன். நரசிம்மரை அவதாரம் பண்ணி அங்கேயும் சுதர்சன சக்கரம் தான் ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணிட்டு. நீங்க எல்லாரும் நினைக்கலாம் அங்கங்க வந்தார் சுதர்சன சக்கரம்னா நரசிம்மருக்கு கையில நகமா இருந்ததே, நக ரூபத்துல இருந்தாரா சுதர்சன ஆழ்வார். இதுல நமக்கு என்ன தெரியறதுன்னா, சுதர்சன சக்கரம்னா சக்கரமாவே எல்லா இடத்துலயும் காட்சி கொடுக்க மாட்டார். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ரூபமா மாறுவார். கமண்டலூல ஜலம் வரல, சுக்ராச்சாரியர் வண்டா போய் உட்கார்ந்துட்டாராம். அப்ப கிண்டியில ஜலம் எடுக்கிறதுக்கு, பிளாக்கேஜ் கிளியர் பண்றதுக்கு தர்பையா காப்பாத்தினார். இப்படி ஒரு இடத்துலயும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு அவதாரமா சுதர்சன சக்கரம் கூடவே இருக்கு பெருமாளுக்கு. ஏன்னா சக்கரம் இல்லாம பெருமாளுக்கே பவர் கிடையாது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுறது. அடுத்ததாக சுதர்சன சக்கரத்துக்கு சக்கரத்தாழ்வார் மகாமந்திரம் இருக்கு. ஷடக்ஷரி மகாமந்திரம் நம்பர் 6 ரொம்ப விசேஷம் சுதர்சன ஆழ்வாருக்கு. ஜாதகத்திலையும் பார்த்தோம்னா 6வது இடம் ரிணஸ்தானம் ரோகஸ்தானம்னு பெயர். அப்ப சுதர்சன சக்கரத்தை யாரு பிரார்த்தனை பண்றாலோ அவ
அவளுக்கு கடனே இருக்காது, வியாதியே இருக்காதாம். அவரை யார் உபாசனை பண்றாளோ. அந்த சுதர்சன மந்திரத்தை முதல்ல டிஸ்கவரி பண்ணி கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தது யாருன்னா அஸ்ய ஸ்ரீ சுதர்சன மகாமந்திரஸ்ய அஹிர்புத்னியோ பகவான் ரிஷிஹி. அஹிர்புத்னியர் அப்படின்னு அவர்தான் சுதர்சன மந்திரத்தை முதல்ல கண்டுபிடிச்சாராம். யார் அஹிர்புத்னியர்னா சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கு இன்னொரு பெயர், சிவனுக்கு இன்னொரு பெயர் தான் அஹிர்புத்னியார். அஹிர்புத்னியர்னு பெயர். பரமேஸ்வரன் ஒரு பெயர் தான் அஹிர்புத்னியர். சிவபெருமானே இந்த சுதர்சன மந்திரத்தை கண்டுபிடிச்சு முதல்ல அதுல பெனிஃபிட் ரீட் பண்ணது சாக்ஷாத் பரமேஸ்வரன் அப்படின்னு ஞாசங்கள்லாம் சொல்றது. இந்த சுதர்சன மந்திரம் நிறைய ஜெயகோஷம் உண்டு. 8 மகாமந்திரம், சுதர்சனாஷ்டகம் அப்படின்னு பெயர். ஒரு மந்திரத்துக்கும் கடைசியில ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு ஜெயகோஷத்தோட முடியும். அற்புதமான மந்திரம். கொஞ்சம் கரடு முரடா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா இவெல்லாம் உக்ரமூர்த்தி, சுதர்சனர் நரசிம்மர்லாம். யாருக்குன்னா துஷ்டாளுக்கு. பக்தனுக்கு சாந்த ஸ்வரூபமா இருப்பா. அதனால அவ மந்திரமுமே அதே மாதிரி வருமா. ரஃப் அண்ட் டஃபா இருக்கும் மந்திரம், ஸ்ட்ராங்கா இருக்கும். அத நம்ம டெய்லியும் சொன்னோம்னா சுலபமா வந்துடும். இந்த வீடியோல கடைசியில எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணலாம். அடுத்ததாக சுதர்சன ஷட்கம் 6 மந்திரம். அத நமக்கு கொடுத்த பெரியவர் பேர் வல்லபாச்சாரியர். அவர் தான் சுதர்சன ஷட்கத்தை கொடுத்தார். சுதர்சனாஷ்டகம் நிகமாந்த மகாதேசிகர் அண்ண சுவாமி தான் அந்த மந்திரத்தை எழுதினவர். இப்படி இந்த மகா மந்திரம் மாலா மந்திரம்னு உண்டு. ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாக பராக பரமபுருஷாக பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷதாஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோச்சக மோச்சக. ஓம் நமோ பகவதே மகாசுதர்ஷனாய தீப்திரே ஜ்வாலாபரீதாய சர்வதிக் சோபனகராய ஹும் பட் பிரம்மணே பரஞ்ஜ்யோதிஷே ஸ்வாஹா. 108 அக்ஷரம் மகா மந்திரம். காயத்ரி மந்திரம், ஷடக்ஷரி உபதேச மந்திரம். அந்த ஷடக்ஷரிய குருமுகமா யாரு உபதேசம் வாங்கி மந்திரங்கள்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கு என்ன விதமான ஆபத்தும் வராது. அதுதான் அந்த மாலா மந்திரம் சொல்றது. பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத, அஸ்திர சஸ்திரங்கள், ஔஷதம், மாத்திரை மருந்து. சில பேருக்கு ஒத்து வராது. அவாவா யாரெல்லாம் மாத்திரை எடுத்துக்கிறீங்களோ முதல்ல மாத்திரையே எடுத்துக்காம இருக்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை. வியாதியே வரவே வராது. வியாதி அதிகம் மீறி பிராரப்தமா நமக்கு வருது. பண்ண பாப்பங்கள் தான் வியாதி ரூபமா வருது. பண்ண நல்ல செயல்கள் புண்ணியங்கள் தான் நமக்கு சந்தோஷமா நமக்கு திரும்ப வருது. நம்ம சிரிக்கிற சமயத்துல நம்ம புண்ணியத்தை அனுபவிக்கிறோம். நம்ம கஷ்ட சமயத்துல பாபத்தை போக்கடிச்சுக்கிறோம். அப்போ அந்த சுதர்சன மந்திரத்தை ஜபிச்சாச்சுன்னா வியாதியே வராது. அதையும் மீறி நிறைய பேருக்கு பலவிதமான சிரமங்கள். தினசரி நீங்க மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாலா மந்திரத்தை ஜபிச்சு சுதர்சன பிரார்த்தனை பண்ணி எடுத்துட்டேன்னா என்ன விதமான சைடு எஃபெக்டும் வராது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. அத்தனை பவர்ஃபுல்லான மந்திரம். ஜுவாலைக்கு நடுவுல இருக்காராம். 360 டிகிரி சுத்தி நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. ஜுவல தனல நிபம், அதுக்கு நடுவுல இருக்கார் சுதர்சன மகாவிஷ்ணு. சுதர்சன சக்கரம் செக்கசவேன்னு அவரோட கண்ணு இருக்கான். அவ்வளவு உக்ரமா இருக்கார். துஷ்டாளுக்கெல்லாம் பார்த்தா பயப்படணும்னு சொல்லி பக்தாளுக்கு அழகான சுந்தரமூர்த்தி வடிவத்துல காட்சி கொடுக்கிறார். இப்படி இந்த சுதர்சன மகாமந்திரமோட அமைப்பு. சுதர்சன ஹோமம் அவாவா ஆத்துல பண்ணினா துஷ்டமே வராது. அதாவது துஷ்டால், சத்ருபாதா. ஏன்னா நம்ம இப்ப காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருக்கோம். நம்மளை சுத்தி காம்படிஷன், ஜெலசி, என்வி எல்லாம் சொல்றேல, அதெல்லாம் இருக்கு. ஹெல்தி காம்படிஷனா இருந்தாலும் நம்மளை பாதிக்கும். அதுல இருந்து ஒரு பெரிய ஆத்ம ரக்ஷ இந்த சுதர்சன மந்திரம், சுதர்சன ஹோமமா ஆத்துல பண்ணறது. அதுல பார்த்தேன்னா வாத்தியார் நாயுருவி சமித்து சொல்லக்கூடிய, தமிழ்ல நாயுருவி அப்படின்னு பெயர், மலையாளத்துல கடலாடி அப்படின்னு பெயர், இங்கிலீஷ்ல சாஃப் ஃப்ளவர். நீங்க கூகுள்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப் ஃப்ளவர். அதோட சமித்துனால ஹோமம். சமஸ்கிருதத்துல அபாமார்க சமித்து அப்படின்னு பெயர். அந்த சமித்து தான் ரொம்ப விசேஷம்.
ஒரு சமித்தாலதான் சுதர்சன மந்திரத்தை சொல்லி 1008 ஆவர்த்தி ஹோமம் பண்ற சம்பிரதாயம் உண்டு. அதை பண்ணி இந்த சுதர்சன மந்திரங்கள்லாம் ஜபிச்சாச்சுன்னா எப்பேற்பட்ட சத்ருபாதா திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் எல்லாம் நம்மளை விட்டு விலகிரும். அந்த புகையை சுவாசிச்சாலே எல்லா விதமான ஸ்ரேயஸும் கிடைக்கிறது நமக்கு. இப்படி ஒரு பலப்பிராப்தி சொல்லியிருக்கா. ஒரு சமித்தினால சுதர்சன மந்திரத்தினால ஹோமம் பண்ணியாச்சுன்னா அன்னன்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஜுவரம், மறதி, அபஸ்மாரம் பேர்பட்ட வியாதியெல்லாம் இருக்கே. ஜுவரம்னா முதல்ல பாடி ஜுவரத்துலதான் ரியாக்ஷன் கொடுக்கும், டெம்பரேச்சர். எல்லா வியாதியும் வரவே வராதான். குங்குளியத்தினால ஹோமம் பண்ணியாச்சுன்னா, குங்குளியம்னா ஒரு ஸ்பெஷல் சாம்பிராணி சண்டி ஹோமத்துல எல்லாம் போடுவோம். அது மரத்துல இருந்து எடுப்பா, கட்டி கட்டியா இருக்கும், குங்குளியம்னு பேர். அதுல பண்ணியாச்சுன்னா எல்லா விதமான உபதிரவையும் போயிடும், உபதிரவ பாதா. அருகம்பில்லால சுதர்சன மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணியாச்சுன்னா ஆயுஸ் விருத்தி, நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. தாமர புஷ்பத்தை நெய்ல தோச்சி சுதர்சன மந்திரத்தினால ஹோமம் பண்ணோம்னா நல்ல மகாலட்சுமி கடாட்சம். வெண்கடுகுன்னு சொல்லக்கூடிய சர்ஷபம் அப்படின்னு பெயர் சமஸ்கிருதத்துல. ஒயிட் மஸ்டர்ட் அதனால ஹோமம் பண்ணியாச்சுன்னா திருஷ்டி தோஷங்கள்லாம் போறது. அத்தி சமித்து அதனால ஹோமம் பண்ணியாச்சுன்னா பசு சமிருத்தி கிடைக்கிறது. அரச சமித்தினால, பீப்பிள் ட்ரீ சமித்தினால ஹோமம் பண்ணியாச்சுன்னா புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கிறது. பலாஷ புஷ்பம், பிளாஷ சமித்து, அதோட புஷ்பம் இருக்கே நல்ல ரெட்டா இருக்கும், செக்க சவேன்னு இருக்கும், வைகாசி மாசத்துல வளரும். அதுக்கு இங்கிலீஷ் பெயர் ஃபிளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட். ஏன்னா ராத்திரி பார்த்தா நெருப்பு எரியிற மாதிரி இருக்குமா. ஜார்க்கண்டோட ஸ்டேட் ஃபிளவர் அதுதான். அன்ன புஷ்பத்தினால ஹோமம் பண்ணியாச்சுன்னா நல்ல ஞானம், புத்தி சக்தி, நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது நாயுர்வி சமித், அதுதான் ரொம்ப விசேஷம். முன்னாடியே சொன்ன மாதிரி சாஃப் ஃபிளவர், அதுல ஹோமம் பண்ணியாச்சுன்னா வியாதியே வராது. ஏன்னா அந்த சமயத்திலேயே அவ்வளவு மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ். பேர்பட்டமான விசேஷமான இத்தனை திரவியம். சக்கர பொங்கல் ரொம்ப விசேஷம். நெய் ஹோமம் பண்ணறது ஒரு பாகம். ஏன்னா தினசரி ஆத்துல ஹோமம் பண்ண முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம். ஆனா அந்த சுதர்சன மந்திரத்தை எல்லாரும் ஆத்துல ஜபிக்கலாம். மேற்கொண்டு நம்ம பார்க்க போறது சுதர்சனாஷ்டகம், 8 மந்திரம். 8த்தையும் நான் முதல்ல சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு நீங்க பார்த்துட்டே வாங்கோ. ஆத்துல முடிஞ்சபடி இந்த மந்திரத்தை ஜபிச்சு ஸ்ரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை. ஓம் பிரதிபடஸ்ரேணி பீஷணா வரகுணஸ்தோம பூஷணா ஜனி பயஸ்தான தாரணா ஜகதவஸ்தான காரணா நிகில துஷ்கர்ம கர்ஷணா நிகம சத்தர்ம தர்ஷனா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா சுப ஜகத்ரூப மண்டனா சுரகணத்ராச கண்டனா சதமக பிரம்ம வந்திதா சதபத பிரம்ம நந்திதா பிரதித வித்வத்ஸ பக்ஷிதா பஜதஹிர்புத்ரிய லக்ஷிதா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா ஸ்புடதடிஜால பிஞ்சர ரிதுதர ஜ்வால பஞ்சர பரிகத பிரத்ர நிக்ரஹ பரிமித பிரக்ஞ துர்க்ரஹ பிரஹரண கிராம மண்டித பரிஜனத்ரான பண்டித ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா நிஜ பத பிரீத சத்கண நிருபதிஸ்பீத ஷட்குண நிகமணிர்வ்யூಢ வைபவ நிஜ பரவ்யூஹ வைபவ ஹரிஹயத்வார தாரண ஹரபுரப்ளோஷ காரண ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா தனுஜ விஸ்தார கர்த்தன ஜனித ஹிம்சா விகர்த்தன தனுஜ வித்யானி கர்த்தன பஜத வித்யானி வர்த்தன அமர துஷ்டஸ்வ விக்ரம சமர துஷ்ட பிரமிக்ரம ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா பிரதிமுகாலீಢ பந்துர பிருது மகாஹேதி தந்துர விகட மாயா பகிஷ்கிருத விவித மாலா பரிஷ்கிருத ஸ்திர மகாயந்திர தந்திரித திருடதயா தந்திர யந்திரித ஜெக ஜெக ஸ்ரீ சுதர்ஷனா
जग जग श्री सुदर्शना महित संपत् सदक्षर विहित संपत् षटक्षर षडर चक्र प्रतिष्ठित सकल तत्व प्रतिष्ठित विविध संकल्प कल्पित विबुध संकल्प कल्पक जग जग श्री सुदर्शना जग जग श्री सुदर्शना भुवन नेत्रत्र गीमग सवन तेजस्र गीमग निरवधि स्वादु चिन्मग निखिल शक्ते जगन्मग अमित विश्वक्रियामग शमित विश्वक्भयामग जग जग श्री सुदर्शना जग जग श्री सुदर्शना இப்படி 8 விதமான விசேஷமான 8 ஸ்லோகங்கள். கடைசியில பரஸ்ருதி சொல்றா, द्विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनाय प्रणीतं विषमेऽपि मनोरथः प्रधावन् न विहन्येत रथाङ्गधुर्यगुप्तः அப்படின்னு பரஸ்ருதி. என்ன பலம்னா, விஷமேபி மனோரதா, எல்லா விதமான மங்களம் மனோரதங்களும் எல்லா விதமான மங்களமும் ஏற்படும் யார் என்ன 8 மந்திரத்தை சொல்லறாளோ அப்படின்னு என்ன அஷ்டகம். பிரதிபட ஸ்ரீணி பீஷணா, பிரதிபடர்கள்லாம் நமக்கு வேண்டாதவா, நமக்கு சத்ருக்கள், அவாதான் நம்மளை விட்டு போயிடுவாளாம். முதல்ல ஆரம்ப மந்திரமே இதுதான். 8த்துக்கும் அர்த்தங்கள் சொல்லியாச்சுன்னா இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும் வீடியோ. இதுவே 20 நிமிஷத்துக்கு மேல பேருக்கு. எல்லாரும் சொல்றா, மாமா சின்னதா போடுங்க, அப்பதான் எல்லாரும் பாப்பா விரும்பி அப்படின்னா. ஆனா என்ன சுதர்சனங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம சமாஜத்துல 1.5 மணி நேரம் இதை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங்க ஒரு நாள் அப்லோட் பண்றேன். இப்படி இந்த 8 மந்திரம். அடுத்ததாக சுதர்சன ஷட்கம் வல்லபாச்சாரியரால பண்ணப்பட்டது, அதையும் சொல்லறேன். ஓம் சஹஸ்ராதித்ய சங்காஷம் சஹஸ்ரவதனம் பிரபும் சஹஸ்ரதம் சஹஸ்ராரம் பிரபத்யேஹம் சுதர்சனம் ஹசந்தம் ஹாரகேயூர முகுடாங்கத பூஷணைः शोभनैर्भूषिततनुं प्रपद्येऽहं सुदर्शनं साकारसहितं मन्त्रं वदतां शत्रुनिग्रहं सर्वरोगप्रशमनं प्रपद्येऽहं सुदर्शनं रत्नकिङ्किणिजालेन राक्षसघ्नं महाद्भुतं व्याप्तकेशं विरूपाक्षं प्रपद्येऽहं सुदर्शनं हुंकारभैरवं भीमं प्रणतार्तिहरं प्रभुं सर्वदुष्टप्रशमनं प्रपद्येऽहं सुदर्शनं फट्सारान्तमनिर्देश्यं दिव्यमन्त्रेण संयुतं शुभं प्रसन्नवदनं प्रपद्येऽहं सुदर्शनम् एतैः षड्भिस्तुतो देवः प्रसन्नः श्रीसुदर्शनः रक्षां करोतु सर्वात्मा सर्वत्र विजयी भवेत्. 6 ஸ்லோகம். 7வது பரஸ்ருதி. யார் இதை ஜபிக்கிறாளோ 360 டிகிரி கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாராம் பகவான் சுதர்சனாழ்வார். அது மட்டும் இல்லாம எங்கெங்க அவன் போறானோ எல்லா இடத்துக்கும் அவனுக்கு ஜெயம் ஏற்படும் அப்படின்னு அற்புதமான ஷட்க ஸ்தோத்திரம். இப்படி இன்றைய தினம் நம்ம ஷார்ட்டா சுதர்சன ஆழ்வார பூஜை பண்ணியாச்சுன்னா என்ன பலப்பிராப்தி கிடைக்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களா யார் யாரெல்லாம் உங்க ஆத்துல சுதர்சன ஹோமம் கண்டக்ட் பண்ணிருக்கேலோ அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன்னு அவாவா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கோ. அது மட்டும் இல்லாம சுதர்சன ஆழ்வாருக்கு தாயார் பேர் என்ன, அதாவது தன்னோட மனைவி பேர் என்ன, என்ன அம்பாள் பேர் சேர்த்து சுதர்சனரை உபாசனை பண்ணணும் அது யாருக்கு தெரியுமோ அவா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்கோ. சுதர்சன அனுகிரகத்துல எல்லாரும் பரமக்ஷேமமா இருக்கணும். நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.